கார்த்திகாவின் அம்மா பூங்குடி செய்த அவமானத்தை பார்த்ததும் தீபக் கோபமாக தன்னுடைய போனை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தான். அதை பார்த்த ஷர்மிளா பதட்டத்துடன், தீபக், நீ யாருக்கு கால் பண்ற என்று கேட்டாள். தீபக் எதுவும் பேசாமல் அவளிடம் அமைதியாக இருக்கும்படி சைகை செய்துவிட்டு போனை காதில் வைத்துக் கொண்டே கொஞ்சம் தள்ளி சென்றான். அவனை பார்த்த பூங்கொடியும் அவருடைய தோழி செல்வியும் கேலியாக சிரித்தார்கள். பாத்தியா செல்வி, அவங்களால நம்மள சமாளிக்க முடியலனா இப்படிதான் போனை எடுத்து யாருக்காவது கால் பண்ற மாதிரி அப்படியே எஸ்கேப் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி எத்தனை ஆளுங்களை நான் பார்த்திருக்கேன் என்று சொல்லி சிரித்தார் பூங்கொடி. ஆமா பூங்கொடி, இவங்க கிட்ட சண்டை போட்டு நம்ம மகாராணி எக்ஸ்பிரஸ மிஸ் பண்ணிட போறோம், வா சீக்கிரம் போகலாம் என்று சொன்னார் செல்வி. அதன் பிறகு அவர்கள் இருவரும் கார்த்திகா சித்தார்த்துடன் சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள் சென்றார்கள். கீதா கோபமாக அவர்களையே பார்த்தபடி நின்றிருந்தார். அந்த நேரத்தில் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற கோபமும் ஏமாற்றமும் கண்களில் தெளிவாக தெரிந்தது. இன்னொரு புறம் பூங்கொடி பேசியதையெல்லாம் நினைத்து கடுப்பாக நின்றிருந்த தீபக் போன் அட்டன் ஆனதும், சிதம்பரம் அங்கிள், உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று சொன்னான். அவனுடைய கோபத்தை புரிந்து கொண்ட சிதம்பரம், சொல்லுங்க சின்னையா, நீங்க பேசுறத பார்த்தா ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி தெரியுதே என்று கேட்டார். உங்களுக்கு சென்னை சென்ட்ரல்ல ஒர்க் பண்ற யாரையாவது தெரியுமா? எனக்கு உடனே மகாராணி எக்ஸ்பிரஸ்ல டெல்லி போறதுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் விஐபி பாசஸ் வேணும் என்று சொன்னான் தீபக். கண்டிப்பா பண்ணி தரேன், நீங்க எப்போ கிளம்புறீங்கன்னு சொல்லுங்க சின்னையா என்று சிதம்பரம் கேட்க, நான் ஆல்ரெடி சென்ட்ரல்ல தான் இருக்கேன், இன்னமும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போற ட்ரெயினுக்கு தான் எனக்கு விஐபி பாசஸ் வேணும், உடனே ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். அப்போது ஷர்மிளா அவன் அருகில் வந்து, என்னாச்சு தீபக், நீ யாருக்கு கால் பண்ண என்று கேட்க, தீபக் மெல்லிய புன்னகையுடன், அப்புறமா சொல்றேன், வா போகலாம் என்று சொல்லி கீதாவின் லகேஜை எல்லாம் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். மகாராணி எக்ஸ்பிரஸில் செல்வதற்கு ஆர்வத்துடன் வந்த கீதா பூங்கொடியால் அவமானப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு ரொம்பவே அமைதியாக உள்ளே நடந்து சென்றார். அவரால் தன்னுடைய தோழிகளை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. அவமானத்தில் தலைகுனிந்தே காணப்பட்டார். கீதாவை பிளாட்பாரத்தில் பார்த்தவுடன் பூங்கொடியும் செல்வியும் மீண்டும் சிரித்தபடி கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். என்னதான் திடீர் பணக்காரங்களா இருந்தாலும் அவங்களால ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் போக முடியாது. இங்க இருக்கிற வசதி அவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? நம்மளோட லகேஜை எல்லாம் தூக்கிட்டு போக இங்க ஃப்ரீயாவே போர்ட்டர்ஸ் கிடைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு என்று சொல்லி சிரித்தார். உடனே அருகில் நின்றிருந்த செல்வி, என்ன பூங்கொடி அப்படி சொல்லிட்ட? கீதாவும் எதுக்கும் சலச்சவ கிடையாது, அவதான் வரும்போதே சொந்தமா ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு வந்திருக்காளே என்று சொல்ல பூங்கொடி இன்னமும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார். கீதாவுக்கு தன் தோழிகள் முன்னால் அவமானப்படுவதை தாங்க முடியவில்லை. பூங்கொடி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, போதும், இதோட நிறுத்திக்கோ, தேவையில்லாம ஏதேதோ பேசி பிரச்சனை பண்ணலான்னு நினைக்காத என்று கோபமாக சொன்னார். என்ன, உன்னோட ஒண்ணுத்துக்கும் உதவாத மருமகனை பத்தி சொன்னதும் கோபம் பொத்திக்கிட்டு வருதா? அவனுக்கு உண்மையிலேயே செல்வாக்கு இருந்தா இப்பவே ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லு, பார்க்கலாம். யார் யாருக்கோ உதவி பண்ணி ஏதோ வீடு வாங்குறானாமே என்று ஏளனமாக கேட்டார் பூங்கொடி. அந்த வார்த்தைகளை கேட்ட கீதாவுக்கு வார்த்தைகள் தடுமாறியது. அவரது முகம் வெளிரியது. அப்போது அங்கே வந்த தீபக் அவர்களை பார்த்து லேசாக சிரித்தான். அவன் ஏற்கனவே வேலைகளை முடித்திருந்ததால் நம்பிக்கையோடு அவர்களை எதிர்கொள்ள தயாரானான். உடனே தீபக் பூங்கொடியை பார்த்து, உங்களுக்கு டெமோ தானே காட்டணும், இப்பவே காட்டுறேன், கவலைப்படாதீங்க என்று சிரித்து கொண்டே சொன்னான். நீ ஓவரா பேசுறத பார்த்தா ஏதோ சதி செய்யறேன்னு நினைக்கிறேன் என்று பூங்கொடி சொல்ல, அதுவரைக்கும் அமைதியாக இருந்த ஷர்மிளா தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறினாள். ஆண்டி, நீங்க பெரியவங்கன்னு தான் நான் இவ்ளோ நேரமா அமைதியா நின்னுட்டு இருந்தேன், ஆனா இதுக்கு மேல நீங்க அம்மாவையும் தீபக்கையும் பத்தி தப்பா பேசினா அப்புறம் நான் வயசு வித்தியாசம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் என்று கோபமாக சொன்னாள். அவளுடைய பேச்சை கேட்டதும் தீபக்கின் முகம் பிரகாசித்தது. ஷர்மிளா தனக்காக பேசும்போதெல்லாம் தன்னை இன்னமும் யாராவது அவமானப்படுத்த மாட்டார்களா என்று தோன்ற ஆரம்பித்தது. ஷர்மிளா பேச்சை கேட்டு கோபப்பட்ட பூங்கொடி, ஓ, என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உங்க ஃபேமிலி பெரிய வில்லாவையே வச்சிருந்தாலும் உன் அம்மா 3rd கிளாஸ்ல தானே டிராவல் பண்றாங்க, அது உனக்கு அவமானமா தெரியலையா? உன் ஹஸ்பண்டுக்கு ஓசில பெரிய வில்லா வாங்குற அளவுக்கு திறமை இருக்கு, அவனால ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் வாங்க முடியாதா? முதல்ல அதை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் அமைதியா இருக்கேன் என்று சொன்னார். உடனே தீபக் அவரை பார்த்து, நீங்க சொல்றது சரிதான், இது எங்களுக்கு அவமானமான ஒரு விஷயம்தான், ஆனா அதை நான் கண்டிப்பா மரியாதையா மாத்துவேன் என்று சொன்னான். ஆனால் பூங்கொடி தீபக்கின் வார்த்தைகளை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் அவனை தள்ளியபடி முன்னேறி சென்றார். செல்வி, கார்த்திகா, சித்தார்த் 3 பேரும் அவருக்கு பின்னாலேயே நடந்தார்கள். அப்போது கீதாவுக்கு பூங்கொடி மீது இருந்த கோபத்தை எல்லாம் தீபக்கின் மீது காட்டினார். முதல்ல நீ இங்கிருந்து கிளம்புறியா? தேவையில்லாம என்ன அவமானப்படுத்துறதே நீ வேலையா வச்சிருக்க, இந்த ட்ரிப்பையாச்சும் என்ன நிம்மதியா போக விடு, உன்னால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா என்று கடுப்பாக கேட்டார். அப்போது தூரத்திலிருந்து கையில் ரோஜா மாலையோடு மகாராணி எக்ஸ்பிரஸின் கேப்டன் விவேக் கிருஷ்ணா வந்து கொண்டிருந்தார். விவேக் ஒரு காலத்தில் நாட்டுக்காக சேவை செய்திருந்தார். அதனாலேயே இப்போதும் அவர் மீது எல்லோருக்கும் பெரிய மரியாதை இருந்தது. அவரை பற்றி தெரியாத ஆட்களும் குறைவாகவே இருந்தார்கள்.
விவேக் அவரது ஓய்வுக்கு பிறகு மகாராணி எக்ஸ்பிரஸில் வேலை செய்து கொண்டு வந்தார். கேப்டன் விவேக் கையில் மாலையோடு வருவதை பார்த்த பூங்கொடி அந்த மாலையை தனது மருமகன் சித்தார்த்துக்கு போடதான் கொண்டு வருவதாக நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொண்டார். கீதாவுக்கும் அதே எண்ணம் தான் இருந்தது. எனக்கு இதெல்லாம் வேணும். இந்த யூஸ்லெஸ் ஃபெல்லோவை என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு எனக்கு எல்லாம் வேணும். இந்த மாலைய மட்டும் அவர் தீபக் கழுத்துல போட்டா நான் பூங்கொடி கிட்ட காட்டி ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பேன். ஆனா அந்த மாலை சித்தார்த் கழுத்துக்கு போக போகுது. இனி அவ என்னை இன்னமும் அதிகமா அவமானப்படுத்த ஆரம்பிப்பா. இனி வெளியே போகும்போது குறைஞ்சபட்சம் இவனை கூட்டிக்கிட்டு வரக்கூடாது. அவன் இல்லாம இருந்தாலே பாதி அவமானத்துல இருந்து தப்பிக்கலாம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். அப்போது அவர்கள் யாரும் எதிர்பார்க்காதபடி விவேக் சித்தார்த்தை விட்டு விலகி நேராக தீபக்கை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் எல்லோரும் குழப்பத்தோடு அவரையே பார்த்தபடி நின்றிருந்தார்கள். அப்போது விவேக் நேராக தீபக்கின் அருகில் வந்து அவனுடைய கழுத்தில் மாலையை போட்டுவிட்டு, வெல்கம் சார், வெல்கம் மேடம், மகாராணி எக்ஸ்பிரஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் என்று சொல்ல தீபக் சிரித்துக்கொண்டே அவருடன் கை குலுக்கினான். சொல்லுங்க சார், இதுல பேசஞ்சர்ஸ் எல்லாம் யார் யாரு? நானே அவங்கள ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு கூட்டிட்டு போறேன் என்று கேப்டன் விவேக் சொல்ல அவரது வாயிலிருந்து வார்த்தைக்கு வார்த்தை தீபக் சார் என்று அழைக்கும் போது எல்லோருக்கும் இதயத்தில் ஊசி குத்தியதை போல வலிக்க ஆரம்பித்தது. கீதாவால் அந்த இன்ப அதிர்ச்சியிலிருந்து இன்னமும் மீள முடியவில்லை. அப்படியே ஷாக்காக தீபக்கையும் விவேக்கையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது தீபக் கீதாவையும் அவருடைய தோழிகளையும் கை காட்டி, எஸ் கேப்டன் விவேக், இவங்க மிஸ்ஸஸ் கீதா, என்னோட மாமியார். அவங்க எல்லாரும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இவங்கள நல்லபடியா கவனிச்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். அவங்களுக்கு எந்தவித குறையும் ஏற்படக்கூடாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அடுத்து என்று தீபக் சொல்லி முடிக்கும் முன்பே கேப்டன் விவேக் குறுக்கிட்டு பேசினார். சார், குறுக்க பேசுறதுக்கு மன்னிச்சிடுங்க. இவங்க எல்லாரும் இப்போல இருந்து என்னோட கெஸ்ட். இவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க என்று சொன்னார். அப்போது கீதா ஆச்சரியத்துடன், ஆனா கேப்டன், எங்களோட டிக்கெட் 3rd கிளாஸ் தான். அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போக முடியும் என்று கேட்டார். கரெக்ட் தான் மேடம், ஆனா நீங்க மிஸ்டர் தீபக் சாரோட ரிலேட்டிவ்ங்கிறதுனால தான் உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் விஐபி டிக்கெட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்று சொல்லி அவர்களை ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு அழைத்து செல்ல தயாரானார். அந்த காட்சியை பார்த்து பூங்கொடி, கார்த்திகா உள்ளிட்ட எல்லோரும் வியப்பில் வாயை திறந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது சித்தார்த் அவர்களை பார்த்து, வாய மூடுங்க, உள்ள ஈ போயிட போகுது. நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு முன்கூட்டி கணிச்சுதான் அமைதியா இருங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? நீயும் உன் அம்மாவும் தீபக்க ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டீங்க. இதுக்கு மேலேயும் நீங்க அவனை அவமானப்படுத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா உங்களால நிம்மதியா இந்த இடத்தை விட்டு போக முடியாது என்று கோபமாக சொன்னான். அப்போது கீதாவும் அவரது தோழிகளும் பூங்கொடியையும் கார்த்திகாவையும் ஏளனமாக பார்த்து சிரித்தபடி அவர்களை கிராஸ் செய்து சென்றார்கள். பூங்கொடியால் அதை பார்த்து எதுவும் பேச முடியவில்லை. அவமானத்தால் அமைதியாக தலை குனிந்தபடி அவர்களுக்கு பின்னாலேயே நடந்தார்கள். அப்போது ஷர்மிளா ஆச்சரியமாக, மிஸ்டர் தீபக், இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? ஒவ்வொரு தடவையும் நீங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியத்தை தாண்டி பயம்தான் அதிகமா வருது. நீ என்ன மேஜிக் பண்ற? யாருக்கு போன் பண்ணி சொன்ன என்று கேட்டாள். உடனே தீபக் சிரித்துக்கொண்டே, உனக்கும் உன்னை சார்ந்து இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். உன்னோட சந்தோஷத்துக்காக நான் வானத்தையே இழுத்து கொண்டு வந்து உன் கையில தருவேன் என்று சொன்னான். அதை கேட்டு ஷர்மிளா அவனை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது தீபக் ஃபர்ஸ்ட் கிளாஸை நோக்கி நகரும்படி சைகை செய்ய ஷர்மிளா சிரித்துக்கொண்டே வேகமாக முன்னால் நடந்தாள். கீதாவும் அவருடைய தோழிகளும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேபினுக்கு மாறியதுக்கு பிறகு எல்லோரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டார்கள். வாவ் கீதா, உன்னோட மருமகன் ஒரு வைரம். கொஞ்ச நேரத்துல என்னமா மாயாஜாலம் பண்ணிட்டாரு. ஆனா அவரை பத்தி நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் வேற விதமா தான் கேள்விப்பட்டோம். சரி, அதை விடு. எப்படி இருந்தா என்ன, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக போறத நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்று கீதாவின் தோழி ஒருவர் சொன்னார். அதை கேட்டு கீதா மெல்லிய புன்னகை செய்தார். அந்த சமயத்தில் தீபக்கை பற்றி எதுவும் சொல்ல அவர் விரும்பவில்லை. இன்னொரு புறம் பூங்கொடி கார்த்திகாவை பார்த்து, எப்படி கேப்டன் அந்த தீபக் கிட்ட போய் பேசினாரு? அவனுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப தப்பா தெரியுது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கணும் என்று சொன்னார். உடனே சித்தார்த் கோபத்துடன், ஆண்டி போதும், இத பத்தி கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ஒரு ட்ரிப் போறீங்க, அதை மட்டும் என்ஜாய் பண்ணுங்க. ஏற்கனவே ரொம்ப பெரிய நாடகம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயே நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா இருக்கிற கொஞ்ச மானமும் போயிடும் என்று சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு பூங்கொடி எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக முகத்தை சுளித்து திரும்பி நின்றார். இன்னொரு புறம் கீதாவிடம் வந்த கேப்டன் விவேக், மேடம், இன்னொரு விஷயம், நீங்க மிஸ்டர் தீபக்கோட மாமியாருங்கிறதால உங்களுக்கு இங்க எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். நீங்க எந்த செலவை பத்தியும் கவலைப்படாம பிடிச்சத பண்ணிட்டு இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் என்று சிரித்துக்கொண்டே சொன்னவர் அங்கே வெளியே வந்தார். அப்போது கீதாவின் சந்தோஷமான முகத்தை பார்த்த ஷர்மிளா தீபக்கை பார்த்து, தேங்க்யூ தீபக், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்லி அவனை பார்த்து சந்தோஷத்தில் சிரித்தாள். அப்போது கேப்டன் வெளியே செல்வதை பார்த்து அவரை அருகில் அழைத்த பூங்கொடி,
கேப்டன், என்ன விஷயம்? தீபக்கோட மாமியார் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு மாறுறதுக்கு எவ்வளவு லஞ்சம் வாங்குனீங்க என்று கேட்க உடனே கேப்டனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இத பத்தி கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கிடைச்சிருக்கு, போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கோபமாக கேட்டார். உடனே அருகில் இருந்த செல்வி, எந்த காலத்துல லஞ்சம் வாங்கினவங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க என்று சொன்னாள். இங்க பாருங்க, நீங்க என்ன பேசினாலும் பார்த்துட்டு அமைதியா இருப்பேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஓவரா பேசினா டியூட்டில இருக்கிற ஆபீசரை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்லி உங்களை தேர்ட் கிளாஸுக்கு மாத்திடுவேன் என்று கோபமாக சொன்னார் கேப்டன் விவேக். நாங்க எதுக்கு மாறணும்? நாங்க ஒன்னும் அந்த கீதா மாதிரி ஓசி டிக்கெட்ல டிராவல் பண்ணல. நாங்க காசு கொடுத்து தான் டிக்கெட்டை வாங்கி இருக்கோம் என்று பூங்கொடி கோபமாக சொல்ல, நீங்க டிக்கெட்டை வாங்கி இருக்கிறதால இந்த ஒட்டுமொத்த ட்ரெயினும் உங்களுக்கே சொந்தம்னு ஆயிடாது. இங்க சில ரூல்ஸ் இருக்கு, அதுபடி நடக்கலனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும் என்று கேப்டன் கோபமாக சொன்னார். கேப்டனின் அதிகாரத்தை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் இருவரும் அவரிடம் சண்டைக்கு நிற்க, விவேக் கோபத்தில் அவர்களுடைய டிக்கெட்டுகளை கேன்சல் செய்து மகாராணி எக்ஸ்பிரஸை விட்டு வெளியேறும்படி கத்தினார். அதை பார்த்த சித்தார்த் ஓடி வந்து அவரிடம் சமாதானம் பேச முயற்சி செய்தான். ஆனால் விவேக் அவனை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளவில்லை. சிறிது நேரத்தில் அந்த இடத்தில் கூட்டம் கூடியது. டியூட்டில இருக்கிற ஆபீசரை அவமானப்படுத்தினதுக்கு அவங்கள வெளியே அனுப்பாம நான் ட்ரெயினை நகர்த்த விட மாட்டேன் என்று விவேக் உறுதியாக சொல்ல, அப்போதுதான் அவருடைய உண்மையான பலத்தை பற்றி புரிந்து கொண்டார் பூங்கொடி. ஆனால் இப்போது நிலைமை கைமீறி போயிருந்தது. கீதா பூங்கொடி அவமானப்படுவதை பார்த்து மனதிற்குள் சிரித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து அருகில் வந்த தீபக், கேப்டன், அவங்க பண்ணது தப்பு. அதுக்காக ட்ரெயினை விட்டெல்லாம் அனுப்ப வேண்டாம். வேணும்னா அவங்கள தேர்ட் கிளாஸுக்கு மாத்திடுங்க என்று சொன்னான். அதை கேட்டதும் கேப்டன் பணிவுடன் அவனை பார்த்து, நீங்க சொன்னா எப்படி மறுக்க முடியும்? அவங்கள தேர்ட் கிளாஸுக்கு மாத்துறேன், ஆனா உங்களுக்காக மட்டும்தான் என்று சொன்னார். அதை கேட்டு பூங்கொடி, கார்த்திகா எல்லோரும் அதிர்ச்சியானார்கள். தீபக்கிடமிருந்து உதவியை வாங்கியதற்கு அவர்கள் மிகவும் அவமானப்பட்டார்கள். ஷர்மிளா தீபக்கை தனியாக அழைத்து, எப்படி தீபக், அந்த கேப்டன் உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரு? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு இருக்கு, உண்மையை சொல்லு என்று கேட்டாள். தீபக் ஷர்மிளாவிடம் உண்மையை சொல்வானா? பூங்கொடியின் அவமானத்திற்கு பழி வாங்குவார்களா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.